திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. பாசுரம். வருக படைத்திடும் தூய ஆவியரே, மக்கள் இதயங்களில் இறங்கிடுவீரே. நிரப்புக அருள் கொடைகளினால் நீரை படைத்த இதயங்களில். ஆறுதல் அளிப்பவர் என்பவரே, உன்னத இறைவனின் இனிய கொடையே. உயிருள்ள ஊற்றே, அன்புச் சுடரே, ஆழ்ந்த ஆன்மீக அருள் பொழிவே. தகை கொடை 7க்குரியவரே, தந்தை வழக்கர திருவிரலே. தந்தை தந்த உறுதிமொழியே, எந்த நாவை இயக்கிடுவீரே. ஐம்புலன்களுக்கொளி மூட்டிடுவீரே, அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவீரே. தெம்பில்லா உடற்கழிவில்லாத சீர்மிகு வலிமையை வழங்கிடுவீரே. எதிரியை தொலைவில் விரட்டிடுவீரே, உண்மை அமைதியை பொழிந்திடுவீரே. வரும் தீமைகள் அனைத்தும் அகன்றிடும் வழிநடத்தும் தலைவராய் திகழ்வீரே. தந்தையே, உம்வழி தெரிந்திடுவோம், மைந்தன் இயேசுவை அறிந்திடுவோம். இருவரினின்று வரும் ஆவியரே, இறுதி வரை உம்மை போற்றுவோமே. ஆமேன். ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். அல்லேலூயா. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தொடைத்தரலாம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையை தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது, உன் தண்டனை தீர்ப்பில் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கர்த்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெஞ்ஞானதால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவி அருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன், மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும், என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தரலும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தரலும், உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும். ஆர்வம் மிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தரலும்.
என் நா உம் நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். அல்லேலூயா. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள். அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள். நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. அனைத்துலகோரை ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படியோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோனின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரின் நின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின் அந்த தீவின் பெயர் மால்தா என்று அறிந்து கொண்டோம். அத்தீவினர் எங்களிடம் மிகுந்த மனித நேயத்துடன் நடந்து கொண்டனர். மழை பெய்து குளிராயிருந்த காரணத்தால் அவர்கள் தீ மூட்டி எங்கள் அனைவரையும் அருகே அழைத்து சென்றனர். பவுல் சுள்ளிகளை பொறுக்கி சேர்த்து தீயில் போட்டபோது ஒரு விரியன் பாம்பு சூட்டின் மிகுதியால் வெளியே வந்து அவரது கையை பற்றி கொண்டது. அவர் கையில் பாம்பு தொங்குவதை அத்தீவினர் பார்த்தபோது
இவன் ஒரு கொலைகாரன் என்பது உறுதி. கடலிலிருந்து இவன் தப்பித்து கொண்டாலும் நீதியின் தெய்வம் இவனை வாழவிடவில்லை என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர் அந்த பாம்பை நெருப்பில் உதறினார். அவருக்கு கேடு எதுவும் நேரிடவில்லை. அவருக்கு வீக்கம் ஏற்பட போகிறது அல்லது திடீரென செத்து விழப்போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் அவருக்கு தீங்கு எதுவும் ஏற்படாததைக் கண்டு தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லத் தொடங்கினார்கள். அந்த இடத்துக்கு அருகில் அத்தீவின் தலைவருடைய நிலங்கள் இருந்தன. அவர் பெயர் புப்பிலியு. அவர் எங்களை வரவேற்று 3 நாள் அன்புடன் விருந்தோம்பினார். புப்புவிலினது தந்தை காய்ச்சலினாலும் வயிற்று அலைச்சலாலும் நோயுற்று கிடந்தார். பவுல் அங்கு சென்று அவர் மேல் தம் கையை வைத்து இறைவனிடம் வேண்டி அவரை நலமாக்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அத்தீவில் நோயுற்றிருந்த ஏனையோரும் அவரிடம் வந்து குணமடைந்தனர். அவர்கள் எங்களுக்கு மதிப்பு அளித்து பல கொடைகளையும் தந்தார்கள். நாங்கள் கப்பல் ஏறிய போது எங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்தார்கள். 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் அத்தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரக்கூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். 1 நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தையோலி என்னுமிடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2ஆம் வாசகம். கிறிஸ்துவில் தந்தையின் கொடை. ஆயரான புனித இலாரியார் தமத்திருத்துவத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். நமது ஆண்டவர் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு அளிக்க நமக்கு கட்டளையிட்டார். ஆகவே படைத்தவரிலும் ஒரே பெயரான மகனிலும் கொடையான ஆவியானவரிலும் திருமுழுக்கின் போது நாம் விசுவாச அறிக்கை இடுகிறோம். அனைத்தையும் படைத்தவர் ஒருவரே. ஏனெனில் இறைவனில் இருக்கும் ஒரே தந்தையிடமிருந்தே அனைத்தும் வாழ்வது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே. பிறகு ஒரே ஆவியானவரும் உள்ளார். அனைத்திலும் உள்ள கொடை அவரே. இவ்வாறு அனைத்தும் தமக்குரிய முறையை பின்பற்றுகின்றன. அதன் செயலை உரிய விதத்தில் செயல்படுத்துகின்றனர். ஒன்று வல்லமை, அனைத்தையும் வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஒன்று மகன், அவர் வழியாகவே அனைத்தும் வாழ வருகின்றன. பின்னும் ஒன்று சிறந்த நம்பிக்கை என்னும் கொடை. இப்பழுதற்ற ஒற்றுமைக்கு குறையேதும் இல்லை. தந்தை, மகன், தூய ஆவியில் எண்ணிக்கையற்ற முடிவில்லாத வாழ்வும் இறை சாயலின் சிறந்த பிரதிபலிப்பும் கொடையை அனைவரும் அனுபவிக்கும் தன்மையும் உள்ளது. நம்மில் ஆவியானவர் பிரசன்னமாயுள்ள நோக்கத்தை நமது ஆண்டவர் விளக்குகின்றார். அவரது வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுப்போம். இன்னும் பலவற்றை நான் உங்களுக்கு கூற வேண்டியுள்ளது. ஆனால் இப்போது உங்களால் அவற்றை தாங்க இயலாது. நான் சொல்வது உங்களுக்கு ஆதாயமே. நான் சென்றால் பரிந்துரையாளரை உங்களுக்கு நான் அனுப்புவேன். மேலும் நான் தந்தையிடம் கேட்பேன். அவரும் உங்களுக்கு உண்மையின் ஆவியை, இன்னொரு ஆலோசகரை உங்களோடு என்றென்றும் இருப்பதற்கு தருவார். நிறை உண்மையை நோக்கி அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் தமது சொந்த அதிகாரத்தினின்று பேச மாட்டார். ஆனால் அவர் கேட்ட அனைத்தையும் பேசுவார். நிகழப்போவதை குறித்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஏனெனில் என்னுடையவற்றை அவர் எடுத்துக்கொள்வார். நமது ஆண்டவரின் பல வார்த்தைகளிலிருந்து நமது அறிவின் வழி நடத்துதலுக்காக இவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் அளிப்பவரின் நோக்கத்தையும் கொடையின் இயல்பையும் அதனை பெற்றுக் கொள்வதற்கான நிபந்தனையையும் இவை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. தந்தையையோ மகனையோ
நமது வலுவற்ற மனங்கள் புரிந்து கொள்ள இயலாததால் நமது பரிந்துரையாளராகவும் இடைநிலையாளராகவும் தூய ஆவி நமக்கு அளிக்கப்பட்டுள்ளார். இறைவன் மனு உருவெடுத்த நமது விசுவாசத்தின் கடினமான கோட்பாடான இறைவன் மறு உருவானதை நமக்கு தெளிய செய்பவர் அவரே. நாம் உண்மையின் ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறு நாம் இறைவனுக்குரியவற்றை அறியலாம். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனித உடலிற்கு அதன் செயலாக்கம் மறுக்கப்பட்டால் எவ்வளவு பயனற்றதாகும் என்பதை நினைத்து பாருங்கள். இயற்கையான அல்லது செயற்கையான ஒளியின்றி நமது கண்கள் அவற்றின் பணியை நிறைவேற்ற இயலாது. ஒளி அதிர்வுகளின்றி நமது செவிகள் பதிலளிக்க இயலாது. மனமின்றி நமது நாசி அதன் செயலை அறிந்திராது. இப்புலன்கள் பயன்படுத்தப்படாவிட்டால் அவற்றின் சொந்த இயல்பை இழந்து விடாது. மாறாக அவை செயல்படுவதற்கும் அனுபவிக்கும் பொருட்களை கோருகின்றன. மனித ஆன்மாவோடும் இவ்வாறே. விசுவாசத்தினால் ஆவி என்னும் கொடையை அது ஈர்க்காவிட்டால் இறைவனை அறியும் தன்மை மனதிற்கு இருந்தும் அந்த அறிவிற்கு தேவையான ஒளி இராது. கிறிஸ்துவில் உள்ள இத்தனித்தன்மை வாய்ந்த கொடை அதன் முழுமையோடு அனைவருக்கும் அளிக்கப்படுகின்றது. அது எங்கும் காணப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவிற்கு தயாராய் உள்ளானோ அந்த அளவிற்கு அவனுக்கு அளிக்கப்படுகின்றது. அதன் பிரசன்னம் முழுமையாய் உள்ளபோது அதற்கு தகுதியாய் விளங்க மனிதனுக்கு உள்ள ஆசை அதிகமாகின்றது. உலகம் முடியும் வரை இக்கொடை நம்மோடு இருக்கும். காத்திருக்கும் காலத்தில் இதுவே ஆறுதலாய் விளங்கும். இது அளிக்கும் பேறுபலன்கள் வழியாக எதிர்காலத்திற்கு நமது நம்பிக்கையின் உத்தரவாதம் இதுவே. நமது மனங்களின் ஒளி இதுவே. நமது அறிவை பிரகாசிக்க செய்யும் அற்புதம் இதுவே. ஆயரான புனித இலாரியார் தமத்திருத்துவத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இரையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். நமக்காக பரிந்து பேசுபவராக அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து என்றென்றும் வாழ்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். நமக்காக பரிந்து பேசுவராக அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து என்றென்றும் வாழ்கிறார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தொண்டு செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும்
வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். நமக்காக பரிந்து பேசுபவராக அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து என்றென்றும் வாழ்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். நமக்காக பரிந்து பேசுவராக அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து என்றென்றும் வாழ்கிறார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் ஆட்சியும் உரித்தாகுக. அவர் நம்மை நம்பிக்கையாலும் தூய ஆவியாரின் ஆற்றலாலும் நிரப்புவாராக. ஆண்டவரே, எங்கள் துணையும் மீட்பும் நீரே. எல்லாம் வல்ல தந்தாய், எங்கள் வார்த்தைகளை இறை வேண்டல்களாக்கவும் நாங்கள் தேடுவதை கண்டடையவும் உமது தூய ஆவியாரை அனுப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் துணையும் மீட்பும் நீரே. எங்களை இருளினின்று ஒளிக்கும் பொய்மையிலிருந்து உண்மைக்கும் அழைத்து செல்ல உம்முடைய தூய ஆவியாரை அனுப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் துணையும் மீட்பும் நீரே. குழப்பத்தின் மத்தியில் அமைதியையும் வெறுப்புணர்வுகளின் மத்தியில் அன்பையும் உருவாக்க உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் துணையும் மீட்பும் நீரே. பலவீனர்களின் இழிநிலையை உமது பிள்ளைகளுக்குரிய மாண்பு நிலைக்கு மாற்ற உம்முடைய தூய ஆவியாரை அனுப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் துணையும் மீட்பும் நீரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. தாழ்மையுற்றோரை மேன்மைப்படுத்தும் ஆண்டவராகிய கடவுளே, உம்மகன் கிறிஸ்து மாட்சிக்கு எடுத்து கொள்ளப்பட்டதன் வழியாகவும் உமது திருச்சபைக்கு ஒளியூட்ட உம்முடைய தூய ஆவியார் வந்ததன் வழியாகவும் நீர் எங்களுக்கு நிலை வாழ்வின் வழியை திறந்து வைத்தீர். இத்தகைய பெருங்கொடையில் பங்கு கொள்வதன் வழியாக எங்களது நம்பிக்கை மேன்மேலும் வளரவும் எங்களது பணி உண்மையுள்ளதாக மாறவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.